நம்ம? இருளின் அதிகாரம். இருள் இல்லை, இருளின் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம். அவர்களை நம்மை இருள் அதிகாரம்னா என்னது? பாவம், முற்றிலும் பாவம். இருள்னா என்ன? அங்கே ஒன்றும் என்ன செய்ய முடியாது. இருளில் வேலை செய்ய முடியுமா? இருளில் பார்க்க முடியுமா? ஒன்று எதையும் அறியாதவர்களா இந்த உலகத்தில் நம்ம விரும்பினதை செஞ்சுட்டு, நம்ம விரும்பினதே கடவுள், நம்ம விரும்பினதே தெய்வம், நம்ம விரும்பினதே நன்மை, அப்படி வாழ்ந்து நன்மைன்னா யாரு, நன்மைன்னா என்ன, தெய்வம்னா யாரு அப்படின்னு தெரியாம அந்த காலத்தில் இருந்தோம். அந்த காலத்தில் இருந்த நம்மை என்ன செஞ்சார? முதல்ல அந்த காலத்துல இருந்து விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கணும். விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த காலத்துல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னார், ஒளி வந்தா என்ன செஞ்சிடும்? இந்த அந்த காலத்துல இருந்து விடுதலை ஆக்கி சொன்னார், நான் இந்த உலகத்துல இருக்கிற நாளெல்லாம் உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். அப்ப ஒளி நமக்குள்ள வந்துச்சு. அந்த காலத்துல இருந்து நமக்கு என்ன வந்துருச்சு? விடுதலை வந்துருச்சு. அவன் அந்த காலத்துல இருந்து போறேன். இந்த பிரதர் நான் கூப்பிடுறேன், இப்ப கூப்பிட்டேன்னா சும்மா கூப்பிட முடியுமா? இப்ப நான் அவர் கூப்பிட்டேன், சும்மா கூப்பிட்டேன்னா ஏதோ ஒரு காரியம் என்கிட்ட என்ன செய்யுது இருக்குது, அதை சொல்றதுக்காக அவர் என்ன செஞ்சார்? கூப்பிட்டேன். இதை கேட்கறதுக்கு அவர் என்ன செய்தாரு? கீழ்படிந்தாரு. ஒண்ணு. அடுத்து கிட்ட வந்துட்டாரு. அவர் இருக்கிற இடத்தை விட்டார். அல்ல கொஞ்சம் பாருங்க, அவர் இருக்கிற இடத்தை விட்டாங்க. எனக்கு அவர் என்ன செய்யலாம்? வரலாம். ஆமென். நம்ம தேவன் நம்மை அழைக்கிறாரு. நம்முடைய பகுதியை விட்டாங்க, நம்ம இருக்கிற சாணத்தை, நம்முடைய இருக்கிற சூழ்நிலையை விட்டாங்க, யார்கிட்ட வரலாம்? ஆண்டவர்கிட்ட வரலாம். அவரை போல மாறலாம். இப்போ நான் ஒரு சுமூகப்படல, என்ன செய்ய? நான் போய் ஒரு டவுனில் தண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்றது செய்தி அவருக்கு நான் சொல்றேன். அவர் போய் என்ன செய்வார்? கொண்டாங்கன்னு சொன்னா வந்தவர் என்ன செய்வார்? இப்போ நான் கூப்பிட்டே வந்துட்டாரு. இப்போ நான் சொன்னேன், அவர் கேட்பாரு. கேட்பாரா? கேட்க மாட்டார். அது சொல்றாரு, கேட்பாரு. நீங்க இதே காரியம் நம்ம அந்த காலத்தில் இருந்த நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். எந்த ராஜ்யத்தில்? அந்த காலங்கிற ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம். இப்ப எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். ராஜ்யம்னா ஒரு ஆளுகை. அந்த அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கிறோம். வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறதுனால இருள் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு கவனமா இருக்கு. இருள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இருந்தோம். இருந்த பகுதி நம்மளை என்ன செய்யும்? மேற்கொள்ள பார்க்குமா? பார்க்காதா? அப்ப அது நம்மளை மேற்கொள்ளவே ஏன் முடியாது? நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துக்குள்ள வெளிச்சமா இருக்கிறேன். பைபிள் சொல்லுதா இல்லையா? 5:14 வாசிங்க. மத்திய 5:14 வாசி. சொல்லுங்க. நீங்கிறத எல்லாரும் நான் போட்டு சொல்லுங்க. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தீர்களா? இருக்கிறீர்கள். இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளும் இந்த பூமியில மறிக்கிற வரை எப்படிதான் நம்ம இருக்கிறோம்? சொல்லுங்க, எப்படிதான் நம்ம இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப வெளிச்சமா இருந்தா இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும்? இருளில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும். சொல்லுங்க, நான் வெளிச்சமா இருக்கிறேன், இருளில் இருக்கிறவர்களை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். ஆமாவா இல்லையா? வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்காத இருள் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இன்னொரு பகுதி எதுக்காக நம்ம அழைத்திருக்காரு? அவர் செய்தார்ல, என்ன செய்தார்? அந்த காலத்துல இருந்த நம்மை விடுதலை ஆக்கிறார். விடுதலை ஆக்கியிருக்கிறார். எத்தனையோ பகுதியில் நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்காரா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தேன், இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கினார் சொல்ல முடியுமா? சும்மா வைக்கப்படாம என்ன உள்ளதை உள்ளபடி அப்படியே விடுதலை ஆக்கியிருக்காரா?
இப்போ நான் பாருங்க, உங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நான் பெரிய குடிகாரன். இப்போ ஆண்டவர் அந்த காலத்தில் இருந்தேன், அது என்னுடைய விருப்பம், அது தீவிரமாக செய்யுது. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு எனக்குள்ள வந்த பிறகு அதுலேருந்து என்ன செய்தார்? என்னை விடுதலை ஆக்கினார். இப்போ விடுதலை ஆக்கின நான் என்ன செய்யணும்? இருளில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கிறதுக்கு வழிகாட்டி இருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி செய்திருக்கிறார். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீமையில் நம்ம இருந்திருப்போம், அது நம்மளை மேற்கொண்டு நடத்தி கொண்டே இருந்திருக்கும். இப்போ அதுல இருந்து விடுதலை ஆக்கி அவர் வெளிச்சத்தில் கொண்டாந்து நம்மளை வச்சுட்டாரா இல்லையா? விடுதலை ஆக்கிட்டாரு. அடுத்து எங்கே கொண்டாந்து வச்சுட்டாரு? வேதாவசனம் சொல்லுவாங்க 2 அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து என்ன செஞ்சார்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு நம்மளை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தை பார்த்தீங்களா? அவர்கள் தேவாலயத்தில் எப்படி இருந்தாங்களாம்? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு. எப்படி 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 இருதயம்? அந்த அப்படின்ற நாள், அப்பம் வைக்கிற நாள் தானே, திருவிருந்த நாள் தானே. அப்ப எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, அப்பம் வைக்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க? மகிழ்ச்சியோடும் ஒரு மனத்தோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இருந்து தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்க சேர்த்தாரு? சபையிலே சேர்த்தார். ஆமென். இப்ப நீங்க இந்த சபையில வந்து இருக்கிறீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை ஒன்றாந்து எங்க ஒன்றை சேர்த்தாரு? ஆற்றல்ல ஒன்றை சேர்த்தாரா? இல்ல ஒரு பெரிய பட்டணத்துல ஒன்றை சேர்த்தாரா? பாருங்க, எங்க எதுல ஒன்றா சேர்த்தாரு? மத்தேயு 21:13 இப்படி சொல்லுது, வாசிங்க. என்னுடைய வீடு, நல்ல கவனமாக கேளுங்க, அவருடைய சபையில வந்து உங்களை சேர்த்தார். அந்த சபை யாருடைய வீடு? சொன்னார், இது என்னுடைய வீடு. அவருடைய வீடு எப்படி பேரு? அவருடைய வீடு என்னைக்கு பேரு? ஜெப வீடு. அப்ப இன்னைக்கு அவருடைய வீடு யாரு? நாம தான். சொல்லுங்க, நானும் நீங்கள் தான் யாரு? அவருடைய வீடு. அவர் வீடுன்னா அவர் வந்து வாசம் பண்ணுகிற இடம், தங்கி இருக்கிற இடம், நடத்துகிற இடம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். ஜெப வீடுன்னா என்ன? யாருக்காக ஜெபிக்க? நீங்களும் நானும் ஜெப வீடு. ஏன்னா தேவன் நமக்குள்ள தங்கியிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, பாரப்படுகிற தலைவர்களுக்காக, இல்லை இந்த மாதிரி இப்போ கேட்டோமே, நீங்கள் மணிப்பூரில் அப்படி நினைச்சு, இங்கே அப்படி நினைச்சு, அப்போ அறியாமல் தீமை செய்கிற ஜனத்துக்காக. எதுக்கு பாருங்க, எதுக்கு ஜெபடு? இன்னொரு வருஷத்தை வாசிங்க, ஏசியா 56:7 வாசிங்க. பரிசுத்த பருவம், அந்த வசனம் பாருங்க. என்னுடைய பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்து ஜெபல் வீட்டிலே அவர்களை, ஜெப வீட்டில் என்ன நடக்குமா? உங்களை என்னை மகிழ பண்ணுவார். ஆமென். அடுத்து அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் அப்புறம் இன்னொரு பகுதி என்னது? மகிழ பண்ணுவாரு. நம்ம என்ன செய்யணும்? ஜெப வீட்டில் கொண்டு வந்து தன்னை பலி செலுத்தணும். அப்புறம் அடுத்து என்னுடைய வீடு பாருங்க, என்னது? அவருடைய வீடு என்ன சொல்றாரு பாருங்க, கவனிச்சு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப நீங்கள் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன அதுல எழுதி இருக்கிறது நீங்க சொல்லுங்க, அப்பதானே உங்களுக்கு உள்ள போகும். சொல்லுங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அப்படின்னு என்னது?
இந்த அருந்தாங்கியில் இருக்கிற எல்லா கூட்டத்தாருக்கும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், உங்கள் தெருவில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், நீங்கள் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும், கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்குது? சகல ஜனங்களுக்கு என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்ப மிக அவரோடு இருக்கிறதுக்கு அழைத்த தேவன் என்ன நோக்கத்தை வச்சு அழைக்கிறாரு? என்னுடைய வீடு, என் ஜனம், சகல ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சகல ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒருத்தர் தன்னை ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு கேள்விப்படுறோம். கேள்விப்படுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? நான் உடனே என்ன செய்வேன்? இந்த பிரதரை பார்த்து கேட்பேன், இப்படி நடந்துச்சாமல அந்த ஊரில், இந்த குடும்பம் இப்படி நடந்துச்சாமல அப்படின்னு இவரோட பேசுவேன். அவர் தெரியாமல் அப்படியா அப்படிதான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவார். அவர் இன்னொரு பிரதர்கிட்ட கேட்பார், ஆமாம் அப்படிதான் 3 பேர் சேர்ந்து எப்படி நடந்துச்சு, என்ன செஞ்சாங்க, இப்படி நம்ம பேசுறதுல கவனமாக இருப்போம். ஆமாவா இல்லையா? ஒருத்தருடைய பிரச்சனையை கேட்டு அதை குறித்து பேசுறதுலேயே கவனமாக இருக்கும். நம்மள ஆண்டவர் அழைச்ச நோக்கம் என்ன? சகல ஜனங்களுடைய பிரச்சனைய எனக்கு நீ சொல்லணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்க. என்னுடைய வீடு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சகல ஜனங்களுக்கும் நான் ஒரு ஜெப வீடு. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க. என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, என் குடும்பத்திற்கு, நான் தங்கி இருக்கிற ஊருக்கு நான் ஒரு ஜெப வீடா இருக்கணும். அவர் தெரிந்து கொண்ட பெரிய நோக்கம், நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? ஜெப வீடா இருக்கணும். அப்ப ஜெப வீடா இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்தது. ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு, இந்த ஊர்ல இருக்கிற ஜனத்துக்கு, இந்த சபைக்கு வந்துட்டு வராம இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்வேன்? தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்க ரட்சிட்டு ஆகணும். ஏன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 2ஆம் வசனம். இன்னொன்று பாருங்க, இன்னொன்று அதில் 4ஆம் வசனத்தை வாசிட்டு அப்புறம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன இருக்கு? எல்லா மனுஷனும் திருடனும் கொள்ளைக்காரனும் என்ன அநியாயம் பண்றவனும் வட்டி வாங்குறவர்களும் பிறரை துன்புறுத்துகிறவர்களும் பிறர் விரோதமாக பேசுகிறவர்களும் எல்லா மனுஷரும் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அதனாலதான் உங்களை என்னையும் நம்மளை ஜெப வீடா மாற்றி சகல ஜனங்களுக்கும் நீங்கள் நானும் என்ன செய்ய சொல்றாரு? ஜெபிக்கணும். என்னுடைய ஜனம் சகல ஜனங்களுக்காக ஜெயிக்கும்படி சபையில கொண்டு வந்து உங்களை என்னையும் சேர்த்திருக்காரு. ஆமாவா இல்லையா? சபையில சேர்த்த நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை போவோம், 2 பாட்டு பாடுவோம், ஏதோ கொஞ்சம் நேரம் ஒருத்தர் சங்கீதம் வாசிப்பாரு, கொஞ்சம் ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணுவார், சரி பிறகு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார், கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம அதோட கதையை வந்து முடிச்சிடுவோம். அப்படி இல்லை. நீங்க வந்த நோக்கம் என்னன்னா, அழைத்த நோக்கம் என்னன்னா, அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கையா இருக்கணும். நாம் படைத்த எல்லா ஜனங்களுக்காகவும் நீ அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை சொல்லணும். அது மாத்திரமில்ல, அந்த ஜனத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குறிப்பா சொல்றாரு 2ஆவது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் நம்ம அதிகாரிகளுக்கு யாவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படியே பாருங்க, ஆண்டவர் குறிப்பா அதை எப்படிதான் சொல்றாரு? அதை ஆரம்பிக்கும் போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். அப்ப பிரதானமானது முக்கியமா சொல்றதுன்னா என்ன? நான் முக்கியமா சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்றாரு பவுல் வழியா ஆவியானவர் பேசுறார். என்ன முக்கியமா சொல்றாருன்னா, நீ என்ன செய்யணும்? என்னுடைய ஜனம் எல்லா மனுஷனுக்காக ஜெபிக்கிறது உங்க மேல என் மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறதுல ஒரு தீவிரம் காட்டணும். இந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வருகை அதி சமீபமாயிடுச்சு.
அதனால எங்கு பார்த்தாலும் பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார். நான் வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், அது நடக்குது, நம்ம கேள்விப்படுகிறோம். ஏசு சீக்கிரமா வரப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த நேரத்தில் தேவ ஜனம் நீங்கள் நான் என்ன செய்யலாம்? எவ்வளோ மணிக்கணக்காக செவிக்கணும், எப்போதும் செவிக்கணும். இப்போ நடந்துட்டு போகும்போது கூட ஒரு காரியத்தை நினைச்சு என்ன செய்யணும்? ஆண்டவரே, அருந்தாங்கில எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறார்களே, இன்னும் கண்ணு தெரியலையே. பாருங்க, பைபிள்ல இருக்கு, கண்ணை அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளி ஜனங்களுடைய மனக்கண்ணில் படாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்ப ஜனங்களுடைய நிறைய பேர் இருக்கிறாங்க, காரில் போறாங்க, பிளைட்ல போறாங்க, என்ன செய்யறாங்க? பல நகைகளோடு போறாங்க, பணங்களோடு போறாங்க, உறவினரோடு போறாங்க, கூட்டத்தோடு போறாங்க. ஆனா எங்கே போறாங்க? எங்கே போறாங்க? ஒரு ஊருக்கு போறாங்க. வாழ்க்கையில பிரயாணம் பண்ணி போறாங்களே, எங்கே போறாங்க? இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு, நாளைக்கு ஒரு நாள் பிரயாணம் ஆரம்பிக்குது. எங்கே நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், ஒரு நாள் முடிஞ்சுன்னா இன்னைக்கு மறிச்சா நம்ம பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த காலத்துல இருந்து வெளியே வந்த நமக்கு என்னது? எங்கேதான் பயணம் பண்றோம்? சொல்லுங்க, எங்க பண்றோம்? பரலோகம், நமக்கு அப்பா இருக்கிற வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஜனத்துக்கு என்ன செய்யாது? இது தெரியாது. உலகத்தில் இருக்கிற உங்களோட பெரிய படித்தவங்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, பெரிய ஞானிகளுக்கு, பணக்காரர்களுக்கு, பிஹெச்டி முடித்தவர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் எங்கேயா போகிறான் தெரியாது. கேட்டீங்களா? யாராச்சு நீங்கள் இன்னைக்கு போறிய, புறப்பட்டு போறிய, திடீர்னு மனிதனுக்கு மரணம் வருதா இல்லையா? மறிச்சா எங்கே போவோம் அப்படிங்கிறதுக்கு தெரியாம மக்கள் தீவிரமாக ஓடிட்டு இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நேரம் இல்லாம, தங்குறதுக்கு நேரம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம, பயங்கர சம்பாத்தியத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதையோ செய்துட்டு இருக்கிறாங்க இந்த பூமியில. ஆனா முடிஞ்சா என்ன செய்வோம்? இந்த சொத்தை யார் அனுபவிப்பா? முடிவு வந்தா நம்ம எங்கே போவோம் அப்படின்னு தெரியாம ஜனம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் உங்களை என்னையும் பிடிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? பிடிச்சதே தெரியல. பாருங்க, பிடிச்ச பவுல் சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாங்கிங்க. சொல்லுங்க. இப்ப என்னன்னா, நீங்க பேசினாதான் நான் பேசுறது உங்களுக்குள்ள போகுது, இது புரியுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் கேட்கறது. இப்ப என்ன சொன்னேன்? 2:12 வாசி. பிரியமானவர்களே, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யணும்? 13ஆவது வசனம். ஏனெனில் இருக்குகிறார். யாரு? தேவன். ஆமென். அப்ப அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, 13:3 பாருங்க, 3:12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, இல்ல முற்றிலும் தேறினவனாவேன் என்று எண்ணாமல். கொஞ்சம் கவனமா அந்த வரியை பாருங்க. கிறிஸ்து இயேசுவினால். அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பிடிச்சிருக்காரு. அதான் அழைக்கிறது, தெரிந்து கொள்ளுதல், இல்லது பிடிச்சது. நம்மளை எதுக்கே பிடிச்சாரு? அப்ப பவுல் சொல்றது பாருங்க, பாருங்க, என்னை பிடித்து அதை அல்லது வாசிப்பேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஓடுகிறேன்னு சொல்றார். இந்த இருதயம் உங்களுக்கு எனக்கு தெளிவா வரும். எதுக்கு என்னை பிடிச்சாரு? எதுக்கு என்ன தெரிந்து கொண்டாரு?
அப்ப எதுக்கு இந்த ஆலயத்தில் கொண்டாந்து வச்சார்? எத்தனையோ ஜனம் இருக்குது. நம்மள வந்து தெளிவான ஒரு தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படி என்னை பிடிச்சி எங்கே கொண்டாந்து வச்சிருக்காரு? அவருடைய ஜெப வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்காரு. அதுக்கு நோக்கம் என்ன? பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி என்ன செய்யறாரா? ஆசையாய் ஓடுகிறேன். அடுத்து கீழே சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று என்ன செய்யல எண்ணுகிறது இல்லை, ஒன்று சொல்லுகிறேன் செய்கிறேன். என்னது? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி அந்த பரம அழைப்பின் சந்தோஷத்தை நோக்கி என்ன செய்யறாரா? பந்தய பொருள். என்னது பந்தய பொருள்? பரலோகம் தான் நமக்கு பந்தய பொருள். ஆமே. நம்ம பந்தயத்து பொருளுக்கு அடையும்படி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாருங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய வீட்டில் ஒன்றாந்து வச்சு நம்மளை கற்பிக்கிறார் ஆண்டவர். அப்போ பாருங்க எப்படி பாருங்க, இன்னொரு வருஷத்தை வாசிக்க வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்க எவ்வளோ கவனம் கேட்பாரு. இப்போ உள்ளே இருக்கிறவங்க பாருங்க பரலோகத்தை நோக்கியே ஓடணும் அப்படிங்கிறத பவுல் சொல்றாரு. எதுக்கு சொல்லுங்க? என்ன ஒவ்வொருத்தரையும் பிடிச்ச நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? பெண்கள் பக்கம் சில இடத்துக்கு போனால் பெண்கள் பக்கம் சொல்லுவாங்க. இல்லை பல சபையில் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன புது ஆளாக இருக்கும், பயப்படுறீங்களா? இப்போ என்ன செய்ய போகிற? நம்மளாம் ஒரே குடும்பம். அப்போ என்னை பிடிச்சதில் ஒரு நோக்கம் இருக்குது. இதுவரை நான் அறியாமல் இருந்துட்டேன், இனி எழுப்பு போகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். சொல்லுங்க, என்னை பிடிச்சதில்ல கிராமத்துலேருந்து வந்தவங்க கைதவங்க கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். அப்போ உங்கள் கிராமத்தை உங்களை நம்பித்தான் என்ன செஞ்சிருக்காரு? உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை குடும்பம் இருக்கு? சும்மா சும்மா ஒரு தோராயமாக சொல்லுங்க. 100 குடும்பம் இருக்கு. 100 குடும்பம் இருக்கா? உங்களுக்காக படித்தாலும் இருக்கா? உள்ள இருக்குல்ல? பெரிய மனுஷன் இருக்கா? பணக்காரர் இருக்கா? உங்களையும் முடிச்சாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னையா முடிச்சாரு? உங்களையும் முடிச்சாரு. அதுக்கும் பேசாம தான் இருக்கிறதா? என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்களேன். என்னையா முடிச்சாரு? பவுல் ஓடுனது